மேட்டுப்பாளையத்தில் கல்லார் பகுதியில் கட்டுப்பாட்டினை இழந்த பிக்கப் வாகனம் சாலை ஓரத்தில் இருந்த வனத்துறை சோதனை சாவடியில் புகுந்து விபத்து. சுதாரித்து ஓட்டியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வன ஊழியர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குன்னூர் சாலையில் கல்லார் என்ற இடத்தில் வனத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை வழியாக செல்லும் வாகனங்களை கண்காணிக்கவும் வனத்தின் பாதுகாப்பிற்காகவும் இந்த சோதனை சாவடி மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலகம் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை நீலகிரி மாவட்டம் ஊட்டியிலிருந்து காளான் ஏற்றிக்கொண்டு பிக்கப் வாகனம் ஒன்று குன்னூர் சாலை வழியாக மேட்டுப்பாளையம் வந்து கொண்டிருந்தது. வாகனத்தை ஜீவா என்ற நபர் ஓட்டி வந்துள்ளார். அந்த பிக்கப் வாகனம் கல்லார் வாகன சோதனை சாவடி முன்பு வந்தபொழுது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் இறங்கி உள்ளது. ஓட்டுநர் அதனை கட்டுப்படுத்த முயன்ற பொழுது அருகிலிருந்த வனத்துறை சோதனை சாவடியில் மோதியுள்ளது. அப்போது அங்கு பணியில் இருந்த வனவர் நாகேஷ் என்பவர் சோதனை சாவடியை நோக்கி பிக்கப் வாகனம் வருவதை அறிந்து அங்கிருந்து தப்பி ஓடினார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பிக்கப் வாகனம் சோதனை சாவடி மீது மோதி விபத்தானது. மேலும் சோதனை சாவடி முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வனத்துறையினரின் ரோந்து வாகனத்தின் மீதும் மோதி பிக்கப் வாகனம் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாமல் வனவர் மற்றும் பிக்கப் ஆகின ஓட்டுநர் என இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதே சமயத்தில் வனத்துறையினரின் ரோந்து வாகனம் பிக்கப் வாகனத்திற்கு அடியில் மாட்டி சின்னா பின்னமானது. பின்னர் தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிக பாரம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தார். தேவையில்லை